உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழர்களின் பாரம்பரியமிக்க வீர விளையாட்டுகளில் ஒன்றான ஏறு தழுவுதல் என்கின்ற ஜல்லிக்கட்டு போட்டி தமிழர் திருநாளாம் பொங்கலையொட்டி நடத்தப்படுவது வழக்கம். இதில் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஆவணியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக புகழ்பெற்றவை. தைப்பொங்கலையொட்டி ஆவணியாபுரம் ஜல்லிக்கட்டு பொங்கல் நடைபெறும். பாலமேடு ஜல்லிக்கட்டு மாட்டுப்பொங்கல் அன்றும் நடந்து முடிந்த நிலையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்ட அமைச்சர்களும் பங்கேற்றனர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 1000 காளைகள் பாரம்பரியமிக்க வாடிவாசல் வழியாக அவிழ்த்துவிட விழாக்குழுவும் மாவட்ட நிர்வாகமும் முடிவு செய்துள்ளனர். 500 மாடுபிடி வீரர்களும் களம் காண்கின்றனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றனர். தொடர்ந்து அலங்காநல்லூர் கோவில் காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்துவிடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த காளைகளாக தேர்ந்தெடுக்கப்படும் காளைக்கு முதல்வர் சார்பில் டிராக்டர் வழங்கப்படுகிறது. சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்படும் மாடுபிடி வீரருக்கு துணை முதல்வர் சார்பில் கார் வழங்கப்படுகிறது. மேலும் தங்க காசு, வெள்ளி காசு, கட்டில், பீரோ, மெத்தை, அண்டா, பித்தளை பொருட்கள் என மேலும் பல பரிசு பொருட்கள் வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு வழங்கப்படுகிறது. முன்னதாக ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதேபோல் மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டியில் காயமடையும் காளைகளுக்கு மாடுபிடி வீரர்களுக்கும் சிகிச்சை அளிக்க 200 மருத்துவர்கள், 60 கால்நடை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தயார் நிலையில் உள்ளனர். பாதுகாப்பு பணியில் மதுரை காவல் ஆணையர் தலைமையில் 2000 போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.